என்னங்க இன்னைக்கு புது வேலைக்கு போனீங்களே, வேலை எப்படி இருக்கு? வேலைக்கு போயிட்டு இப்பத்தே வாரீங்களா? அடி புது வேலை ஹோட்டல் வேலைடி. முதல்ல எந்திரிச்சோன்னா ஓனர் வீட்டுக்கே போயிட்டேன் நேரடியா. அப்படியே என் கதையை கேளு நீயே பாரு. ஐயா வணக்கங்கய்யா. எனக்கு தான் உங்கள் ஹோட்டலில் ஒரு வேலைக்கு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அப்படியா தம்பி? வாங்க தம்பி. உங்கள் பேர் என்ன? ஐயா என் பேர் வந்து ராமச்சந்திரன்யா. தம்பி, நமக்கு வந்து சென்னை மதுரை இங்கெல்லாம் ஒரு 10-20 ஹோட்டல் இருக்குது தம்பி. இந்த ஹோட்டல் வேலை ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா தம்பி? ஹோட்டல் வேலை எனக்கு எதுவும் தெரியாதுங்கய்யா. சரிங்க தம்பி, நீங்கள் என்ன தான் படிச்சிருக்கீங்க? நான் காலேஜ் முடிச்சிருக்கீங்கய்யா. நம்ம மதுரையில் உள்ள ஒரு ஹோட்டலில் நீங்கள் போய் கல்லால் உட்காந்துருங்க தம்பி. சரிங்கய்யா. அந்த ஹோட்டலில் எவ்வளோ வருமானம் வருதுன்றதை என்கிட்ட டெய்லி வந்து வீட்டில் வருமானத்தை கொடுத்துட்டு போயிடணும் தம்பி. சரிங்கய்யா. ஐயா, நீங்கள் புது பையன் ஒரு பையில கொண்டாந்து விட்டீங்க. அவன் கணக்கு வழக்கில் சரியில்லைங்கய்யா. ஒரு 1000 ரூபா எடுத்து பையில் வச்சுருக்காங்கய்யா, பார்த்துக்குங்கய்யா. என்ன தம்பி, நீங்கள் புதுசாக அன்றைக்கி தான் வேலை செஞ்சீங்க, உங்களை பற்றி இப்படி சொல்கிறாங்களே தம்பி? அப்படிலாம் எதுவும் இல்லைங்கய்யா. சரிங்க தம்பி, சந்தேகம்னு வந்துருச்சு, கொண்டாங்க உங்கள் பையை செக் பண்ணிடுவோம். ஐயா இந்த என் பையை பூரா செக் பண்ணிக்கோங்க. என் பையில் 200 ரூபா தவிர வேறு காசே இல்லைங்கய்யா. என்ன கணக்குப்புல அவர் மேலே எப்படி பழி போட்டீங்க? கடைசி அவர் பையை எல்லாத்தையும் செக் பண்ணால் 200 ரூபா தான் இருக்குது. சரிங்க தம்பி, உங்கள் மேலே திருப்பி திருப்பி இந்த ஆதாரத்தை ஊன்றாங்களே, என்ன பிரச்சனை தம்பி நீங்கள் சொல்லுங்கள். ஐயா காலையிலேருந்து ஹோட்டலில் உட்காந்துருந்தேன். ஒரு 11:30-12 மணி இருக்குங்கய்யா. டிஃபன் ஐட்டம்லாம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கு பின்னாடி கணக்கு பிள்ளையும் நம்ம போட்டோ மாஸ்டர் இவங்கெல்லாம் எல்லோரும் சேர்ந்து வந்தாக. வந்துட்டு ஐயா நாங்கள் டெய்லி ஒரு கணக்கை ஒப்படைப்போம், இன்னைக்குன்னு சொல்லி நீ புதுசாக உட்காந்ததுனால கணக்கு அதிகமாக ஒப்படைச்சிக்கூடாத, ஆளுக்கு 1000 எடுத்துக்கிடுவோம், ஏன்னா தப்பாகி போகும் அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கு நான் உடந்தே ஆகலைங்கய்யா. அவங்க ஆளுக்கு 1000 எடுத்துக்கிட்டாங்க. என் பையிலையும் 1000 ரூபாய் வச்சாங்க. எனக்கு வேணான்னு சொல்லி அந்த 1000 ரூபாய் நான் கல்லாலே வச்சுட்டேங்கய்யா. தம்பி, நீங்கள் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க. நாங்கள் எல்லாரும் பழைய ஆளுக. எங்களுக்கெல்லாம் சம்பளம் கட்டுப்படியாத சம்பளத்தில் வேலை ஆக்குறோம். நாங்கள் டெய்லி டீ மாஸ்டர் ஒரு 1000, பொட்டா மாஸ்டர் ஒரு 1000, நான் ஒரு 1000 எடுத்துக்கிறோம் தம்பி. அதே மாதிரியா இன்றைக்கி நீங்களும் ஒரு 1000 எடுத்துக்கோங்க. அது போக மீதி எவ்வளோ வருதோ அதை ஓனர்கிட்ட போய் ஒப்படைங்க. எதையாச்சும் எங்களை பற்றி காட்டி மட்டும் கொடுத்துடாதீங்க. கணக்குப்புல வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, எனக்கு எந்த காசு வேணாம். நான் உங்களை யாரையுமே காட்டி கொடுக்க மாட்டேன். தம்பி, நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க எடுக்காமல் போகிறீங்க, இந்தங்க உங்கள் பங்குக்கு ஒரு 1000. சரிங்க கணக்குப்புல. இப்போ அந்த பையன் மேலே எந்த தப்பும் இல்லை. இப்போ அந்த பையன் உங்கள் பையெல்லாம் செக் பண்ண சொல்லுது, கொடுங்க உங்கள் பையில் உள்ள பணத்தை பூரா எடுங்க. ஐயா இந்தாங்கய்யா, இந்த பையை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. என்ன கணக்குப்புல, அந்த பையன் சொன்னது உண்மையாகி போச்சே. நீங்கள் எல்லாரும் 1000 எடுத்துருக்கீங்களே, இந்த நோட்டில் அந்த பையன் கையெழுத்து இருக்கே. ஐயா இந்த கணக்கு வழக்கில் ஏதோ ஒரு குளறுபடி நடந்து போச்சுங்கய்யா. இனிமேல் அப்படி நடக்காத வரை நான் பார்த்துக்கிறேங்கய்யா. இந்த ஒரு தடவை மன்னிச்சுக்கிங்க. சரிங்க தம்பி, தப்பு அவங்க செஞ்சாவே இருக்கட்டும். இருந்தாலும் அவங்க பழைய ஆளுக, அவங்கள இப்போ திடீர்னு நிப்பாட்ட முடியாது. அதனால் இந்த ஒரு தடவை மன்னிச்சுக்கிடுவோம். கொஞ்ச நேரம் நீங்கள் இருங்க தம்பி. தம்பி, இனிமேல் நீங்கள் அந்த ஹோட்டலில் வேலை பார்க்க வேண்டாம். எனக்கு இது மாதிரியா 20-30 ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலுக்கு பூரா மெயின்டெனன்ஸ் நீங்கள் தான். சரிங்கய்யா, என் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு சொன்னனால நான் என்ன வேலை பார்க்க இருந்தாலும் நான் ரெடியாக இருக்கேங்கய்யா. அடியே போன முதல் நாளே நம்மளை 1000-2000 எடுத்து வைக்க சொல்லி இவங்க கெஞ்சுறாங்கடி. இந்த 1000-2000 எடுத்து நம்ம என்னடி செய்ய போகிறோம்? நம்ம டார்கெட்லாம் வேறடி. அடித்தா கோடியில் அடிக்கணும்டி.